ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா IPL 2025 பிளே ஆஃப் வெளில போகும் அந்த 4 அடிகள் ப்ரொடக்ஷன். நம்ம சேனலோட ப்ரொடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் இயரும் நம்ம சேனல்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம், அது எக்ஸாக்டாக இருந்தது. அதே போல் இந்த வருடம் பிளே ஆஃப்கான அந்த செல்ல போகும் 4 அணிகளுக்கான ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யார் 4 அணிகள் IPL 2025 பிளே ஆஃப் செல்ல போகிறாங்க, யாருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, யார் 4th பிளேஸை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IPL 2025 ஒரு என்ன மாதிரி மேட்சஸ்ங்க, பயங்கரமாக இருக்குது. கடைசி நேரத்தில் வின் பண்ணக்கூடிய மேட்சஸாக இருக்குது. ஏன்னா IPL 2025 பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் பிச். அதாவது எல்லா மேட்சஸுமே மினிமம் ஒரு 200+ தான் இருந்தது. ஒரு 150 180 ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டிகளில் தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த இயர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். 200+ஏ ஒரு சில போட்டிகள் தான் பார்க்க முடியுது. ஏன்னா பவுலர்ஸோட ஆதிக்கம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% ஆஃப் லீக் மேட்சஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் 25% தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லீக் மேட்சஸே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் பிளே ஆஃப் செல்ல போகிறாங்க, சான்சஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் லாஸ்ட் 2 பிளேசஸ் ரொம்ப முக்கியம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முதல் 4 அணிகள் யார் பிளே ஆஃப் செல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் அணியாக RCB வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க. ஏன்னா இன்னும் ஒரு போட்டியில் வின் பண்ணணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 4 மேட்சஸ் இருக்குது. அழகாக ஒரு போட்டியை வின் பண்ணுறது என்ன, ஒரு 2-3 மேட்சஸே அவங்களால கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா RCB கண்டிப்பாக ஒரு டாப் ஆஃப் த 2ல வர்றக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போது டாப் ஆஃப் த 2ல தான் இருக்காங்க. அதனால் RCB பொறுத்த வரைக்கும் முதல் இடமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் 2வது இடத்தை பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். என்ன மாதிரி கடைசியில் ஒரு கம்பேக், வேறு லெவலான கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. அதே போல் RCB மும்பைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் இடத்துக்கான போட்டி அதிகரிக்கலாம் அப்படிங்கிற கடைசி சில போட்டிகளை வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. அதனால் 2வது அணியாக மும்பை இந்தியன்ஸ் தான் அதிகமாக உள்ளே செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் 3வது இடத்தை பிடிக்க போகிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெல்லி பிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ப்ளே பண்ணாலும் கடைசியில் சில போட்டிகள் சொதப்பியிருக்காங்க. சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் கடைசியில் கொஞ்சம் சொதப்புனா ஒரு 3-4 பிளேசஸை பிடிப்பாங்க. டெல்லி நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் பிடிப்பாங்க. கண்டிப்பாக செகண்ட் பிளேசஸ் மும்பை இந்தியன்ஸ், அந்த 3rd பிளேசஸ் டெல்லியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இந்த 3 டீமை பொறுத்த வரைக்குமே எக்ஸாக்டாக பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 99% இந்த டீம்ஸை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. அதனால் இந்த 3 டீம் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 3 டீம் அழகாக பிளே ஆஃப்குள்ளே போய் உட்காந்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். பட் அந்த 4th பிளேஸ் ஒரு மிகப்பெரிய போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ், KKR, லக்னோ, என்ன மாதிரி ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ரொடக்ஷன் படி பஞ்சாப் கிங்ஸ்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. KKR கடைசியில் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க, லக்னோ ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. கஷ்டம் தான் கொஞ்சம் வர்றது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினம் தான். இருந்தாலும் நம்ம ப்ரொடக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அல்லது KKR 2 டீமில் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4th பிளேஸை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், SRHலாம் ரொம்ப டஃப்பு தான் மேலே வருது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா RCB பொறுத்த வரைக்கும் ஒரு குட் லக் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சப்போஸ் டாப் ஆஃப் த 2ல போனாங்கன்னா அவங்களுக்கு 2 வாய்ப்பு கிடைக்கும் பிளே ஆஃப்லேயே ஒரு மேட்ச். ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம் பிளே ஆஃபில் போய் எலிமினேட்டரில் RRக்கு எகென்ஸ்டாக லாஸ் ஆனாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி டாப் 2ல இருக்காங்க. அப்படி உள்ளே பிளே ஆஃப்குள்ளே போனாங்கன்னா 2 வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகும். RCB பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் விட்டாலும் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல் கண்டிப்பாக போய் ஆகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% வாய்ப்புகள் என்னென்னா முதல் போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா RCB பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய லக். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபைனலில் போய் உட்காந்துருவாங்க. இது ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு இருக்குது RCB பொறுத்த வரைக்கும். அவங்க அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிளே ஆஃப்ல தான் போய் அதிகமாக சொதப்பிட்டு இருக்காங்க. இந்த வருடம் பிளே ஆஃபில் நாங்கள் எதுக்கு தோக்க போகிறோம், ஏன்னா 2 வாய்ப்பு இருக்க போகுது. முதல் 2 போட்டியில் 2 பாயிண்ட்ஸ் டேபிள் முதல் 2 இடங்களை பிடிச்சாலே போதும். ஏன்னா 2 வாய்ப்புகள் இருந்தால் ஒரு வாய்ப்பு இழந்தாலும் இன்னொரு வாய்ப்பில் கண்டிப்பாக வின் பண்ணி ஃபைனல் போயிடுவாங்க. உங்களோட டெஸ்டினேஷன் ஃபைனலுங்கிறது கண்டிப்பாக உருவாயிருச்சு. RCB பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது. அதற்கான வாய்ப்பும் 99% உறுதியாக இருக்குது. நோ ப்ராப்ளம். அதனால் RCB பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 2 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஈஸியாக 2 வாய்ப்புகள் கிடைக்கும் பிளே ஆஃபை பொறுத்த வரைக்கும். இந்த 3rd 4th பிளேஸை பிடிக்க போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பிளே ஆஃபில் போய் அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா லீக் மேட்சஸ் கம்பேர் பண்ணுறப்ப பிளே ஆஃப் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. அதனால் இந்த 4 அணிகள் தான் பிளே ஆஃப் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா CSK எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்னும் 5 போட்டிகள் தான் இருக்குது. வின் பண்ணாலும் ரொம்ப டஃப் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக
குஜராத் டைட்டன்ஸை பற்றி நம்ம பேசாமல் விட்டுட்டோம். ஒரு மிகப்பெரிய போட்டி அவங்களுக்கும் தான் 4th பிளேஸில் நிலவிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம 4th பிளேஸை பொறுத்த வரைக்கும் குஜராத் இருக்காங்க, பஞ்சாப் இருக்காங்க, KKR இருக்காங்க. பட் இருந்தாலும் குஜராத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு நம்ம ப்ரொடக்ஷன் படி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பிளான்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுபடி ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா 4th பிளேஸ் கொண்டு போவார். GT ஜஸ்ட் மிஸ்ஸில் வாய்ப்பை விடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் GTயும் உள்ள போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த 4th பிளேஸுக்கு தான் இன்னும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, அடுத்து வர லீக் மேட்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்து வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.